ஃபைலு ஓப்பன் ஃபோல்டர். உங்களோட பேட்ச் எது கைஸ்? இது எந்த கம்பெனி? நெட்வொர்க் ரீனோஸா? ஓகே, அந்த கம்பெனிக்கு தான்ப்பா நான் ஸ்ரீலங்கன்ஸ்க்கு அந்த ஃபுல்லாக ஃபாரின் பேஸ்ட் கம்பெனி ஆள் எடுப்பான். ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த கம்பெனியில் தான் நான் சிங்கப்பூர் ஒரு பர்சனுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ அவன் எனக்கு ஸ்ரீலங்கன் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் இப்போ அவங்களுக்கு எடுத்தால் தான் இன்னைக்கு மார்னிங் எடுப்பேன். நெட்வொர்க் ரீனர்ஸ் உங்கள் இதுப்பா எந்த கம்பெனி? ஜுக்குன் தானே? அப்படியே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட்சை நான் ஃபாலோ பண்ணேனே. எதில் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களே? வீக்கெண்டு. சரி, வீக்கெண்டு ஒன்லி FST இதில் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதில் தான் ஜாங்கோவும் இருக்கா? ஆமாம், உங்களை இதில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, பைத்தான் ப்ராக்டிஸ்லேயே போடுவோம். செப்டம்பர் 23. ஓகே கைஸ், சூப்பர். ஸோ பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ex1.py. ஓகே கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங். நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்டான வெரி வெரி இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, பைத்தான் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் இது வந்து இன்டர்மீடியேட் டாபிக். ஓகேவா? இதுல இருந்து ஒரு 15 டாபிக் உங்களுக்கு வரும், இன்டர்மீடியேட் மட்டுமே. ஓகே, ஆல்ரெடி ஒரு 11 டாபிக் டீச் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து ஒரு 15, 16, 17 டாபிக் கிட்ட வரும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்னா என்ன சார் அப்படின்னா, ஹேண்டிலிங் தி எரர்ஸ், அதை தான் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் சொல்லுவாங்க. ஒரு எரரை ஹேண்டில் பண்றது. அது என்ன சார் எரரை? நோட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. அது என்ன சார் எரர்? எனக்கு புரியலையே. இப்போ x = 10 போட்டேன் பிரிண்ட்ல. ஓகே, எக்ஸ்ன்னு போடுறேன். இது நான் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கனால கரெக்டாக ஆன்சர் வந்துடும். 10 எனக்கு அவுட்புட்ல சொல்லும். கரெக்டா கைஸ்? இது உங்களுக்கு தெரிஞ்சது. நான் எக்ஸுக்கு பதிலாக x1 போட்டேன்னா இட் ஷோயிங் சம் எரர். ஐ திங்க் ஏதோ ஒரு எரர். நான் வேரியபிளை தப்பா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு நேம் எரர் வரும். அந்த நேம் எரருங்கிறது கம்ப்யூட்டராலேயே டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு எரர். கரெக்டா? அந்த ப்ரோக்ராமே டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அப்ப நேம் எரரா அப்படின்னு நீ கம்ப்யூட்டர் டிஸ்பிளே பண்றது? என்ன எரர் வந்தாலும் நான் ஒரு எரர் சொல்லுவேன், அதை தான் நீ டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா இது ஒரு பேசிக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ற. ஓகே, நாளை முன்ன ஒரு கம்பெனில நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இப்படி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாட்ட எரர் வந்தா யூசருக்கு இப்ப இந்த மாட்ட காமிச்சா அவன் என்ன நினைப்பான்? அவனுக்கு இல்லை புரியுமா அது ஒரு யூசருக்கு? ஓகே, அவனுக்கு பைத்தான் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் ஒரு யூசரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்தான், ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண வந்தான். அவனுக்கு ஏதாவது ஒரு கிளிக் பண்றப்ப இந்த மாட்ட யாராவது ஷோ ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கரெக்டா கைஸ்? அப்ப அந்த கம்ப்யூட்டரால வர எரரை நான் ஹோல்ட் பண்ணி நான் கொடுக்குற எரரை டிஸ்பிளே பண்ணு. அதுக்காக நீ படிக்க போறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேவா? இது ஒண்ணு. இது இல்லாம டீபக்கிங் சொல்லுவாங்க. நீ என்ன மாட்ட எரர்ஸ்லாம் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக படிக்க போறது இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, உன்னோட கோடை நீ டெஸ்ட் பண்ணுவ, அதை நான் சொல்லி தருவேன். டெஸ்டிங், ஒரு யூசர் லெவல் டெஸ்டிங் சொல்லுவாங்க. டெஸ்டிங்ல 2 விதமான இருக்கு. ஒரு கம்பெனில வந்து ஒரு டெவலப்பர் சைட்ல இருந்து அந்த கோடை அவங்க கடைசியில டெஸ்டிங் டீம் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங்கை நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீமுக்கு உங்க கோட அனுப்புவீங்க. அவன் 1008 டெஸ்டிங் பண்ணுவான். ஓகே, அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம சைட்ல இருந்து ஒரு டெஸ்ட் கேஸ் அனுப்புவோம், டெஸ்ட் பண்ணி அனுப்புவோம். அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட மகிமே உங்களுக்கு புரியும். எங்க மாட்ட எரர் வருது, எல்லாமே கரெக்டா வருதா, என்ன ஏதுங்கிறத ஈச் அண்ட் எவ்ரிதிங் பக்காவா இதை காட்டி கொடுத்துருங்க கைஸ். புரியுதா கைஸ்? ஸோ அதனால இந்த டாபிக் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்டர்வியூல அதிகமாக கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சார் அப்படின்னா, ஹேண்டிலிங் தி எரர்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ஷன்னால எரர் அர்த்தம் கைஸ். ஓகே, ஃப்ரெஷர் வந்து எரர்னு ஃப்ரெஷர் தான் எரர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து நல்ல ஊறி போனவங்கலாம் டே எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுதுடா, என்னடா பண்றது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எரர் த்ரோ பண்ணுதுடான்னு அர்த்தம். அதை தான் சீனியர்ஸ் வந்து அவங்க பேசுற வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஜூனியரா சீனியரான்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்குலாம் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன் பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணீங்களா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் என்னன்ட்டு? நோட் பண்ணீங்களா கைஸ்? நோட் பண்ணா சொல்லுங்க. அடுத்து என்னன்னா, சரி சார் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லிட்டீங்க, ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. ஓகே, இப்ப நான் சொல்றது என்னன்னா, என்னென்ன எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம்னா, ட்ரை பிளாக். ட்ரை பிளாக்னா என்னன்னா, டு டெஸ்ட் எ பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஆஃப் கோட். ஓகே, அடுத்து எக்ஸப்ட்.
எக்ஸப்ட்னா என்ன, எக்ஸப்ட் கோலன் போடுவாங்க. எக்ஸப்ட்னா என்னன்னா ட்ரை பிளாக் த்ரோ அண்ட் எனி எரர், THROW, த்ரோ அண்ட் எனி எரர் except block will handle and display that error. ஓகே, அடுத்து ஃபைனலின்னு ஒன்று இருக்கு. ஃபைனலினா ஆல்வேஸ் ரன்னிங் போட்டுக்கோங்க. அதை நான் சொல்றேன், ஆல்வேஸ் ரன்னிங். இதை அப்படியே நோட் பண்ணுங்க பார்ப்போம். இதுதான் சின்டாக்ஸ் மெயின். நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். போலாம் சார். சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, இப்படி ட்ரை போட்டுக்கிறேன்ப்பா. இப்போ போட்ட கோட நான் இதுக்குள்ள போடுறேன். பிரிண்ட் எக்ஸ், வெறும் ட்ரை மட்டும் போட்டலாம் உன்னால ரன் பண்ண முடியாது. ட்ரை போட்டாலே பக்கத்துல வந்து எக்ஸப்ட் கம்பல்சரி நீ போட்டாகணும். ஓகே, எக்ஸப்ட் கோலன் பிரிண்ட்ல, ஏன்னா ட்ரைங்கிறது என்ன, அது டு டெஸ்ட் ஏ. ஓ, நான் பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவல் கோடு கைஸ் ஆக்சுவலா. ஓகே, அதுல கொஞ்சம் தியரியை மாத்திக்கோங்க. தியரிட்டிக்கலா ஒன்று சொன்னேன். இப்ப டு டெஸ்ட் ஏ பிளாக் ஆஃப் கோடுன்னு சொன்னேன்ல, அதை வந்து ஆக்சுவல்னு போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஆக்சுவல் கோடுன்னு போட்டுக்கோங்க. ஆக்சுவல் கோட்னா உனக்கு தேவையான கோடை நீ ட்ரைல தான் போடணும். ஓகே, அந்த லாஜிக்கை. எக்ஸப்ட் வந்து எனக்கு நீ அவுட்புட் அவர்கிட்ட வீம்புக்குன்னு நம்ம நேம் நீ அசிங்கப்படுத்துறான் பாருங்க, அவனை வரவிட கூடாம நான் கொடுக்கறது தான் வரணுங்கிறத நீங்க எக்ஸப்ட்ல போடணும். ஓகேவா? என்ன பண்ணும், திஸ் இஸ் மை எரர். சும்மா அப்படி நான் ஒரு சும்மா பேச்சுக்கு போடுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இந்த டெஸ்டிய கோடு கரெக்ட், இந்த டெஸ்டிய இந்த ஆக்சுவல் கோடு வந்து கரெக்டா ரன் ஆச்சுன்னா அசிஷுவலா ரன் ஆகும். ரன் ஆகுது பாத்தீங்களா, 10ன்னு வருது. இப்போ இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ பண்றேன், x1 போடுறேன். அப்ப அந்த x1ங்கிறது என்ன எரர் வரும், நேம் எரர் வரும். ஆனா இந்த எக்ஸப்ட் என்ன பண்ணும்னா, வாட் இஸ் எக்ஸப்ட், எக்ஸப்ட் பிளாக் என்ன பண்ணும், ட்ரை பிளாக் த்ரோ அண்ட் எனி எரர், திஸ் எக்ஸப்ட் பிளாக் ஹேண்டில் தட் எரர் அண்ட் டிஸ்பிளேயிங் எரர். இது ஹேண்டில் பண்ணிக்கும். நீ இரு தலைவா, நான் எரர் நான் ஹேண்டில் பாத்துக்கிறேன் அப்படின்னு எரர் வந்தா மட்டும்தான் இந்த எக்ஸப்ட் ஆக்டிவேட் ஆகும். ரன் பண்றேன், திஸ் இஸ் மை எரர் வருதா? புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ். புரியுதா புரியலையா சொல்லுங்கப்பா. ஓகே, அதர்ஸ் சொல்லுங்க. கனி, ஆல்வின், அஜித், ஸ்ரீ எல்லாம் புரியுதுல? ஓகே, குட். இப்ப ஃபைனலினா என்ன சார், ஆல்வேஸ் ரன்னிங் ஏதோ போட்டிங்களே, ட்ரை பிளாக் ரன் ஆனாலும் இந்த ஃபைனலி கூட சேர்ந்துக்கிட்டு ரன் ஆகும். எக்ஸப்ட் பிளாக் ரன் ஆனாலும் கூட சேர்ந்துக்கிட்டு ரன் ஆகும். ஆல்வேஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப பாருங்களேன், இப்ப ட்ரை பிளாக், இப்ப எக்ஸப்ட் பிளாக் தானே ரன் ஆகும், ஏன்னா எரர்னால. ஆனா கூட சேர்ந்துட்டு ட்ரையும் ரன் ஆகும், சரி ஃபைனலி ரன் ஆகும். பாருங்களேன், ரன் ஆகுதா? ஆமா சார். இப்ப நான் மேல கரெக்டா போடுறேன், அப்ப ட்ரை ரன் ஆகும். ட்ரை ரன் ஆனாலும் கூட சேர்ந்துட்டு ஃபைனலி ரன் ஆகும். பாருங்க, சூப்பர் சார். ஆனா இந்த ஃபைனலி வந்து நீங்க வந்து ஒரு 10% தான் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அந்த டாஸ்க்கு ரிலேட்டடா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ இப்போ இது ஓவரால கணக்கு வச்சு ஒரு கதை சொல்றேன், இந்த நச்சுன்னு புரியும். எல்லாரும் ஏடிஎம் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்ல போன டைம் காசு இருக்குதோ இல்லையோ, யூ கேன் ஏபிள் டு செக் யுவர் பேலன்ஸ். கரெக்டா கைஸ்?
உங்களால பேலன்ஸ் செக் பண்ண முடியும். காசு இருக்குதோ இல்லையோ உங்க ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி நம்பரை பின் நம்பரை போட்டு அங்க வித்ட்ராவா இல்ல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்க பேலன்ஸ் செக்னா பேலன்ஸ் செக் வந்துடும். அந்த பேலன்ஸ் செக் தான் ஃபைனலின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப காசு இருந்தா வெளியில எடுக்க முடியும். அந்த இருந்தா வெளியில எடுக்க முடியுங்கிறது தான் ட்ரைன்னு வச்சுக்கோங்க. எக்ஸப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா சில சமயம் ஏடிஎம்ஐ எடுக்காது. பாத்திருக்கீங்களா? ஓகே, போன டைமே மூஞ்சில் அடிச்ச மாட்டா சொல்லுவான் ஒண்ணு. பாத்திருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ராசஸிங் ஏதோ நீ ப்ளீஸ் விசிட் நியர்பை ஏடிஎம் ஆஃப்டர் சம் டைம்னு அதை நீங்க எக்ஸப்டா வச்சுக்கலாம். புரியுதா கைஸ்? ஸோ அப்ப ட்ரை அண்ட் எக்ஸப்ட் ஃபைனலி எதுக்கு யூஸ் பண்றோம் என்ன எல்லாமே உங்களுக்கு புரியுதா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? டெல்மி கைஸ் தெரியுதுல? ஓகே கைஸ், குட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, கோட நோட் பண்ணிக்கோங்க. இதை இதுக்கப்புறம் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, இப்போ இதெல்லாமே உங்களுக்கு பை ஜாங்கோல வரும் பாருங்களேன், சூப்பரா இருக்கும். ஜாங்கோல் நச்சு நறுக்குன்னு புரியும். ஓகே, இதுக்கு தான் நீங்களே சொல்லுவீங்க இந்த டாபிக் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுவீங்க இந்த டாபிக் சார் இதுதான் சார் போடணும் அந்த இடத்துல அப்படின்னு. இதுல வந்து ஒரு எக்ஸப்ட்ல வந்து ஒரு பேஜ் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகே, எப்படின்னா இப்ப நீ ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்ப லைவா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு பேஜ் மட்டும் நீ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப சும்மா ஒரு பேஜுக்கு லாகின் பேஜ் நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்ப நம்ம பசங்க என்ன பண்ணுவான், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணட்டவே அடுத்து லாகின் பண்ண தான் போவான். ஏன்னா நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அடுத்து லாகின் பண்றேன். ஆனா நீ தான் லாகின் பேஜ் ஒன்று பண்ணி முடிக்கலையே. ஆனா கோடு அங்க நம்ம டிசைன் இருக்கு, ஆனா நீ உன்னோட இன்னும் ப்ராப்பரா முடியல. அப்ப நீ என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸப்ட்ல நீ போடலாம். சப்போஸ் நீ லாகின் ஃபெயில்ட் ஆச்சுன்னா ஒரு பேஜ் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி நீ போடலாம். ஓகே, ப்ளீஸ் we are working on it, please log in after some time இல்ல after 30 minutes அப்படின்னு ஒரு மெசேஜை டிஸ்ப்ளே பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான இது, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, பாப்பா நீங்களே பாருங்க, சூப்பரா இருக்கும். ஜாங்கோ தான் சூப்பரா இருக்கும். நீங்க அந்த பைத்தான அதுக்குள்ள முடிச்சிடலாம். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்ரீ ஆல்வின் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சூப்பர் கைஸ். ஓகே, இப்போ இந்த கோடை எப்படி சார் நம்ம கம்பெனியில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு லாஜிக் வச்சு சொல்லுங்க சார் அப்படின்னா அங்க பாருங்களேன். இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு கோடு இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எப்பயுமே ஃபங்க்ஷன்லாம் கோட் எழுதுவீங்க. சும்மா நான் என்ன கணக்குனா ஆட் ஆர் ஈவன் கணக்கு வச்சுக்கிறேன். ஆட் ஆர் ஈவன் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஈவன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுல வந்து லாஜிக் எழுதுவீங்க கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து நீங்க டேட்டா வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ்னு வாங்குவீங்க. இன்ட்டு இது ஓட்டர் ஐடி ஆடார் ஈவனா? சரி, ஓகே, நான் ஆடார் ஈவன் வச்சுக்கோ. இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு வாங்குவீங்களா? ஓகேவா? இது நம்பர்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ நம்பர் வந்து இஃப் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2 ரிமைனிங் 0வா இருந்துச்சுன்னா அது வந்து பிரிண்ட்ல ஈவன் சொல்லணும். ஈவன் நம்பர். ஓகே, அடுத்து எல்ஸ்ல பிரிண்ட்ல ஆட் நம்பர். ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இப்போ வந்து இது இப்போ ரன் பண்ணேன்னா உங்களுக்கு ரன் ஆகும். இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்க நல்லா கவனிங்க. இப்போ என்டர் யுவர் நம்பர்லாம் நான் 12 போறேன், அது ஈவன் நம்பரும் உங்களுக்கு தெரியும். 9 போட்டா அது ஆட் நம்பரும் தெரியும். ஆனா நீ எங்கேயாவது இந்த இடத்துல நீ நம்பரை மட்டும் தான் டைப் பண்ணணும்னு நீ சொல்லிருக்கியா? அப்ப நம்ம பசங்க வீம்புக்குன்னு 10 என் வயசு அப்படின்னு டைப் பண்ணுவான். அப்ப இட் ஷோயிங் வேல்யூ எரர். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஓகே, டே தம்பி இப்படிலாம் போடக்கூடாது, நீ வந்து நம்பரை மட்டும் டைப் பண்ணு ஒன்று சொல்லணும். அதை என்ன எங்க பண்ணலாம்? எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் மூலியமா பண்ணலாம். அது ஒரு எரரா நீ சொல்லலாம். புரியுதா கைஸ்? அப்ப இந்த கோடை நீ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தடா மாத்து. அவ்வளவுதான். உள்ள போட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து எக்ஸப்ட்ல இந்த இடத்துல நான் என்ன மெசேஜ் சொல்லணும்? ப்ளீஸ் டைப் நம்பர் ஒன்லி சொல்லலாமா? அவ்வளவுதான். லாஜிக் மாத்திட்டேனா? இப்ப அப்ப தெரியுதா? தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் நீ போடணுமே தவிர இஷ்டத்துக்கு போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ நான் வீம்புக்குன்னு வந்து போட்டு 10 போட்டு என்டர் அமுக்கினாலும் ப்ளீஸ் டைப் நம்பர் ஒன்லின்னு வருதா? டெல் மீ கைஸ், எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? எரர் சோவாச்சா? இல்ல, ஏன்னா அந்த எரர் நான் ஹேண்டில் பண்ணிட்டேனே. புரியுதா கைஸ்? சொல்லுங்கப்பா, புரியுதா புரியலையா அந்த கான்செப்ட்? ஓகே, ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க.
இது போட்டோ எடுத்துக்கோங்க, நோட் பண்ண கூட வேணாம், போட்டோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? எடுத்துட்டீங்களா கைஸ்? இந்த போட்டோ எடுத்தது நான் சொல்லி கொடுத்தது நீங்க நோட் பண்ணதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். அரை மணி நேரம், 1 மணி நேரம் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சூப்பர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுலயே சப்ஹெட்டிங் இருக்கு. அதாவது ஹேண்டிலிங் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் மல்டிபிள் எக்ஸெப்ஷன் அப்படின்னா? இப்போ இங்க பாருங்களேன், இப்போ நான் ட்ரைக்குள்ள நான் அந்த கோட் எழுதுறேன். இப்போ நான் சும்மா ஏஜ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்புட் இது டெஸ்டிங் பண்றப்ப இதை யூஸ் பண்ணுவாங்க கைஸ். சூப்பரா இருக்கும். ஓகே, என்டர் யுவர் ஏஜ். மோஸ்ட்லி ஏஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் தான் கொடுப்போம், ரைட்? ஓகே, இப்போ நான் சும்மா இப்படி நான் பிரிண்டே கொடுத்துக்கிறேன், பிரிண்ட் ஏஜ். இப்போ வர எரர் என்ன மாட்ட எரருங்கிறத என்னால கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க படிச்ச பிள்ளைங்க, அதனால நேம் எரர்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க. ஒரு இது ஒரு 2 லைன் கோட்னால ஈஸியா சொல்லிடலாம். ஒரு 1500 நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வரைக்கும் அதிகமா போட்ட கோடு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்னு போட்டீங்கன்னா ஒரு இருக்கு என்கிட்ட, அந்த கோடு இப்போ என்கிட்ட இருக்கு. ஓகே, நாளைக்கு நான் காட்டுறேன் வேணா. அதை ஒரு 15,000 17,000 லைன் கைஸ் கோடு, அது எல்லாமே நான் எழுதின லைன் கோடு. ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன், ஒரு லைவ் கம்பெனி கோடிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அது எனக்கு தெரிஞ்சு அது ரன் ஆகாது, ஏன்னா அது நிறையா கொஞ்சம் ஆக்சஸ் இருக்காது. பார்ப்போம் அது ரன் ஆகுது. நானே ரொம்ப நாள் வச்சு டச் விட்டுச்சு. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேட்சுக்கு நான் அதை காமிச்சேன், நான் மாட்டேன் ஞாபகம் இருக்கு. ஓகே, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு கோடிங். ஓகே, ஸோ அப்போ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன், ஒரு ரியல் டைம் கோடிங்ல எப்படி இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் இதெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கலாம் நான் காட்டுறேன் அதை. ஓகே, இப்போ எதுக்கு சார் அதை நான் சொன்னேன்னா, அது அந்த ஒரு அவ்வளோ கோடில் எங்கே எரர் வருதுங்கிறத நீ அவ்வளோ தலையை வெடிச்சு நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. அப்போ நீ என்ன பண்ணலாம்னா டீபேக்கிங் சொல்லுவாங்க. அந்த டீபேக்கிங்ல இந்த டாபிக் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வர எரர் என்ன மாட்ட எரரா வருது, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இருக்கிற எல்லா எரரையும் நீ போடணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா, இப்போ உனக்கு தெரிஞ்ச எரர் என்ன, நேம் எரரு, வேல்யூ எரரு, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சும்மா ஒரு பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இப்போதைக்கு உங்களுக்கு நேம் எரர் தெரியும்னா, வர எரர் நேம் எரரா இருந்துச்சுன்னா எக்ஸப்ட் நேம் எரர் என்ன கேபிட்டல் வரும், கோலன் கிளிக் என்டர். இதுல போயிட்டு ஹே திஸ் இஸ் நேம் எரர். ஏன்னா நீங்க ஜாங்குல இந்த மாட்டம் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணாதுப்பா, அதை மனசுல வச்சுக்கோங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு இந்த மாட்டம் தெளிவா நேம் அது இதுன்னு காட்டும், பட் உங்களுக்கு குழப்பி விடும். அதனால தெளிவா எனக்கு இப்படி நேம் எரர் வந்துச்சுன்னா இதை போய் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எரர் சொல்லும். இதே வர எரர் வேல்யூ எரரா வந்துச்சுன்னா இந்த எரரை த்ரோ பண்ணு, ஹே திஸ் இஸ் வேல்யூ எரர் அப்படின்ட்டு இருக்கிற எரரையும் நீ எழுதணும். எல்லா எரரையும் எழுதுனேன்னா அப்ப நீ ரன் பண்றப்ப என்ன மாட்ட எரர் வருதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். ஓகே, அப்ப சரி சார் இதுல இல்லாத ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சுன்னா அப்ப எக்ஸெப்ட் போடு. அப்ப லாஸ்ட்ல அது எக்ஸெப்ட்ல திஸ் இஸ் இதுலயுமே ஒண்ணு போடலாமே, இது எக்ஸெப்ஷன் ஈன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எஸ் காட் இட். எக்ஸெப்ஷன் அஸ் இ போட்டு எஃப் ஸ்ட்ரிங்ல இந்த ஈயை போட்டா இது என்ன எரர்னு காட்டி கொடுக்கும். ஓகேவா? சார் அது என்ன எரர்னே எனக்கு தெரியல அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் போடு. ஆக்சுவலி இது அடுத்த டாபிக் நான் சொல்ல தரணும், இப்பயே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ நான் வீம்புக்குன்னு 10ன்னு கொடுக்குறேன். இது என்ன எரர்னு உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இப்போ ஒரு ஃப்ரெஷருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஹே என்னப்பா ஹே வேல்யூ எங்க கொடுத்தேன்? ஸ்பெல்லிங் தப்பா புரியும், எனக்கே புரியல. ஹே திஸ் இஸ் வேல்யூ எரர். ஓகே, ஓகேவா? ஏன்னா இந்த வேல்யூ எரர் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்ல. இங்க பாருங்க, இப்போ நான் ஏஜ் நான் 10ன்னு கொடுக்குறேன். இது உங்களுக்கு என்ன எரர் வரும்? ஏன்னா நான் கொடுத்துருக்க வேல்யூ தப்பு. ஏன்னா ஏஜ்ல போய் நீ நம்பரை தான் கொடுக்கணும். ஏன்னா நீ இன்ட்டு கொடுத்துருக்க, இன்ட்டுனாலே நம்பரை கொடுக்கணும். நீ அங்க போய் நீ இதை தப்பா கொடுத்தேன்னா அப்ப என்ன வரும்? வேல்யூ எரர் வரும். அப்ப ஹே திஸ் இஸ் வேல்யூ எரர் கரெக்டா இருக்குதா? சூப்பர் சார். இப்ப இங்க பாருங்க, இப்போ நான் நேம் எரர் விடுறேன். இங்க பாருங்களேன், இப்போ நான் ஏஜ் 1ன்னு போடுறேன். இது உங்களுக்கு தெரியும், இது நேம் எரர்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஃப்ரெஷருக்கு சும்மா ஒரு 3ஆம் நம்பருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரன் பண்றேன்.
என்டர் யுவர் ஏஜ் 12 என்று அமுக்குறேன். திஸ் இஸ் நேம் எரர் வருதா? அப்ப நீ என்ன எரர் விடுறேங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியுது பாத்தீங்களா? டெல் மீ கைஸ் எஸ் ஆர் எவ்ரிவன் Yes, sir. சொல்லுங்கப்பா. ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. இதுலயே நான் இன்னொன்று போடுறேன். ஆனா சின்டாக்ஸ் எரர் ஒரு எரரே கிடையாது. அது வந்து நீ போட்ட ஃபார்மேட்டே தப்பு. புரியுதா கைஸ்? சின்டாக்ஸ் எரரை மட்டும் நீங்க நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து விடக்கூடாது. ஓகேவா? நீங்க முக்கியமா இன்டர்வியூஸ்ல சின்டாக்ஸ் எரர் மட்டும் விடாம பார்த்துக்கோ. ஏன்னா நீ கோடிங் போட்ட ஃபார்மேட்டே தப்பு. அப்போ உனக்கு பைத்தானே தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஏன்னா சின்டாக்ஸ் எரர் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்ல அது சப்போர்ட் ஆகாது. ஏன்னா இட்ஸ் நாட் அ எரர், அது ஃபார்மேட். யூ ஆர் மிஸ்டேக்கிங் எ ஃபார்மேட். ஓகே, நீங்க கோடிங் எழுதின விதம் தப்புன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். நீ கோடிங் எழுதிருக்க, சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கடா, அது என்னன்னு பாடுறா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனா சின்டாக்ஸ் எரர் எக்ஸப்ஷன் ஹேண்டில் சப்போர்ட் ஆகாது. புரியுதா கைஸ்? ஸோ அதனால தெளிவா கோட் எழுதிக்கோங்க. இப்போ நான் சின்டாக்ஸ் எரர் இங்க நான் ஏதோ ஒரு வேற ஒரு எரர் விடுறேன். இங்க பாருங்களேன். இப்போ நான் என்னன்னா ஒரு ஏஜ் நான் வந்து வாங்கிக்கிறேன். என்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா, நான் சும்மா 12, 34, 67 ஒரு நான் இது போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஏஜ் ஆஃப் 2ன்னு போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓ, இது நான் லிஸ்ட்ல போடாம விட்டேன். சாரி கைஸ், லிஸ்ட்ல போட்டேன், நான் டபுள் காட்ச் போட்டு விட்டுருக்கேன். இது வந்து ஒரு லிஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏஜ் ஆஃப் 2னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, எனக்கு 4 அதோட இண்டெக்ஸ் நம்பர் வரும். இப்போ நான் ஏஜ் ஆஃப் 12ன்னு போடுறேன். 12ஓட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? கிடையாது. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? டெல் மீ கைஸ், என்ன எரர் என்ன எரர் ஷோ பண்ணும்? சொல்லி கொடுத்துருக்கேனா? சொல்லுங்க, என்ன எரர் ஷோ பண்ண எனக்கு? இப்ப நான் கொடுத்திருக்க இண்டெக்ஸ் நம்பர் தப்புப்பா. அப்ப எனக்கு என்ன எரர் வரும் சொல்லுங்க. கைஸ், நான் டீச் பண்றது புரியுதா? ஏதாவது குழப்பமா இருக்கா? சாரி சார், லிஸ்ட் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ். லிஸ்ட் இண்டெக்ஸ் எரர், அது இண்டெக்ஸ் எரர் வரும். கரெக்ட்டா? அப்ப எனக்கு இப்ப இண்டெக்ஸ் எரர் நான் எங்கேயுமே போடலையே. கொஞ்சம் மைக்க மீட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் நேம் எரர், வேல்யூ எரர் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஆனா இப்போ எனக்கு இது என்ன எரர்னே எனக்கு தெரியலையே அப்படின்னா ரன் பண்ணா எனக்கு லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர் வருதா? நான் எங்கேயாவது நான் சொன்னேனா லிஸ்ட் இண்டெக்ஸ் எரர் எங்க நான் கண்மணி எழுதிருக்கேனா? சொல்லுங்க, எங்கேயா எழுதிருக்கேனா? டெல் மீ கைஸ். அப்ப எப்படி அந்த எரர் வந்துச்சு? அதுதான் இந்த எக்ஸப்ஷன். ஓகே, அப்ப நீ உன்னோட எரர் எனக்கு வேணும்னா நீ இதை நீ போட்டு போலாம். எனக்கு இந்த பர்டிகுலர் எரர் தான் சார் கண்டுபிடிக்கணும், என்னன்னு அக்யூரேட்டா பண்ணணும். இப்ப நேம் எரரா இருந்துச்சுன்னா இதை போய் பண்ணு, வேல்யூ எரர்னா இதை போய் பண்ணுன்னு நான் கொடுக்குறேன்னா நீ பண்ணலாம். இல்ல சார், எனக்கு இது வேணாம், நான் கொடுக்கறது என்ன எரர்னே எனக்கு தெரியல, என்ன எரர்னால எனக்கு அதை துண்டா அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த எக்ஸப்ஷன் போட்டுக்க. எக்ஸப்ஷனை வந்து நீ டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அது அஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அதை வேற ஒரு நேமா மாத்துறேன். நீ குமார் கூட நீ போட்டுக்கலாம். இப்ப எக்ஸப்ஷன்ங்கிற அந்த நேமை நான் குமார்னு மாத்துறேன். அப்ப அந்த குமாரை தான் நான் இப்படி உள்ள போடுவேன். புரியுதா கைஸ்? அதுக்கு தான் நான் அஸ் போட்டேன். அஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு. இதை பத்தின ஒரு டாபிக் வரும். புரியுதா? அப்ப அஸ்ங்கிற கீவேர்டை இந்த ப்ரொஃபஷனல் நேமை நான் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அஸ்ங்கிற கீவேர்டு போட்டு அதை நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். சார். ஓகே, அப்ப அது ப்ரொஃபஷனலா தான் யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. அழகா நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணிக்கோங்க கைஸ்.
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சூப்பர் கைஸ். ஸோ இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு இப்போ யாருக்காவது டவுட் இருக்கா? இது ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோம், எப்படி கோடில் போட போகிறோம், கம்பெனியில் எப்படி போய் ஒர்க் பண்ண போகிறோம், இன்டர்வியூவில் கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ண போகிறேன், ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம். ஏதாவது இருந்தாலும் டெல் மீ கைஸ், ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் கைஸ். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் போலாம்ல. சூப்பர். நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ அடுத்து சொல்லி தர போறது ஃபைல் ஹேண்ட்லிங். நோட் பண்ணிக்கோங்க, ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன சார்? இதில் 2 விதமான ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. ஒன்று வந்து இந்த நார்மல் ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து எக்ஸல் சீட்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இதுதான் என்கிட்ட ஒரு எக்ஸல் சீட் இருக்கு, இது உங்களோட அட்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ அஜித் எவ்வளோ நாள், அஜித் வந்து 20ஆம் தேதி வந்தாரா வரலையா, இல்லை 20ஆம் தேதி யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத என்னால் ஆக்சஸ் பண்ணலாம் கோடிங் மூலயமா. இப்போ இது 3 டேட்டாங்க தான் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ஓகேவா? இதே ஒரு 50,000 டேட்டா இருக்கு. ஓகே, அப்போ அதை நான் என்ன பண்ணணும்? புரியுதா கேஷ்? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸோ அப்போ இந்த மாட்ட டேட்டாஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதா நீங்கள் கம்பெனியில் ஆக்சுவல் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். புரியுதா? கிளியர்? ஸோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பைத்தான் படிச்சவங்க இதெல்லாம் நான் சொல்லி தந்தேனா? டெல் மீ கைஸ். எஸ் சார், பேண்டா யூஸ் பண்ணேன். அது வந்து சும்மா ஒரு டேட்டாவை ரீட் பண்ணதுக்கு வச்சு தான் நான் சொல்லி கொடுத்தேன். அதோட அதை ரீட் பண்ணி எடுத்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற மாட்டேன் ஏதாவது நான் சொல்லி கொடுத்தேன்? இல்லை. சரி, ஓகே. யா, ஓகே கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் டீச்சிங் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டீச் பண்ணுற மாட்டா இருக்கும். ஏன்னா நான் ஜாங்கோ கலக்கணும். ஓகேவா? இந்த ஒரு 4 நாளாக டீச் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அடுத்த வாரத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு பைத்தான் ஜாங்கோ கலந்து கிளாஸ் எடுப்பேன். ரெகுலர் கிளாஸஸே அப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாக பாருங்க, சூப்பராக இருக்கும் இன்டர்மீடியட். ஓகே, சூப்பர் கைஸ். ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க, ஃபைல் ஹேண்டிலிங். ஃபைல் ஹேண்டிலிங்னா என்ன சார்? ஓகே, இது ஒரு பேசிக் மட்டும் இப்போ நான் டீச் பண்ணுறேன். ஓகே, பேலன்ஸாக நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்னா ஹேண்டிலிங் தி மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க, ஹேண்டிலிங் மல்டிபிள் ஃபைல்ஸ். ஹேண்டிலிங் மல்டிபிள் ஃபைல்ஸ். அது என்ன சார் ஹேண்டிலிங் மல்டிபிள் ஃபைல்ஸ்னா? எனக்கு புரியலையே. அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு நார்மல் நோட் பேட் ஃபைல் இருக்கு. ஓகே, அதை இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறதே இந்த கிரெட் மெத்தடில் தான் படிப்பீங்க. சினா கிரியேட் அ ஃபைல். ஓகே, கிரியேட் எ ஃபைல் அப்படின்னு அர்த்தம். கிரெட் சிஆர், ஆர்னா என்னது? ரீட் அ ஃபைல். ரீட் அ ஃபைல்னா ரீட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறது. சிஆர் யூனா அப்டேட் அ ஃபைல். அப்டேட் எ ஃபைல். சிஆர்யூடி, டினா delete a file. delete a file. ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து படிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிரெட். ஃபர்ஸ்ட் சீனா என்ன சார்? அதான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். மோஸ்ட்லி இப்போ ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு எஃப்ங்கிற வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பனுங்கிற இந்த ஃபங்க்ஷன், இதை மெத்தட்னு சொன்னாலும் சரி, ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் சொன்னாலும் சரி, ஓப்பனுக்குள்ள நீ என்ன ஃபைலை கிரியேட் பண்ணணும்? இப்போ என்கிட்ட சும்மா நான் ஒரு பில் டெமோங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? டெமோ டாட் டெக்ஸ்ட் ஃபைலா இல்லை பிடிஎஃப் ஃபைலா? எனக்கு இப்போ டெக்ஸ்ட் ஃபைல், டெக்ஸ்ட்னு போட்டுக்கோங்க. கமா எக்ஸுங்கிற இந்த ஐக்கானை நீங்கள் போடணும். எக்ஸோட மீனிங் என்ன? டு கிரியேட் அ நியூ ஃபைல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? அப்போ எக்ஸோட மீனிங் என்னன்னா டு கிரியேட் அ நியூ ஃபைல் ஐகான் அப்படின்னு அர்த்தம். புரிச்சா? ஓகே, ஸோ எழுதுறப்ப இதை சேர்த்து எழுதிக்கோங்க. சரி சார், இப்போ எனக்கு ஃபைல் கிரியேட்டா இருக்காங்கிறத நான் எப்படி பண்றது? டீபக் பண்ணு. பிரிண்ட்ல ஃபைல் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இந்த மெசேஜ் வந்தாலே ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். கரெக்டா கைஸ்? எங்க சார் போய் கிரியேட் ஆகும்? தான் உன் ஃபோல்டர்ல தான் நீ கோட் போட்டிருக்க, உன் ஃபோல்டருக்குள்ளே தான் கிரியேட் ஆகும். புரியுதா? ஸோ ரன் பண்ணிட்டேன், ஃபைல் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. டீபக்ல மெசேஜ் வந்துருச்சா? லெஃப்ட் சைடில் பாருங்க, ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? கிரியேட் ஆயிருக்கா ஆகலையா? டெல் மீ கைஸ். ஓகே, சூப்பர். இப்போ திரும்பவும் இந்த கோடை நான் ரன் பண்றேன். இட் ஷோவிங் எரர். ஏன்? ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர். ஃபைல் எக்ஸிஸ்ட்னால என்னது? ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். சரி, இதை நீ ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவ? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல யூஸ் பண்ணணும். அப்ப இந்த கோடை ஃபுல்லா ட்ரைக்குள்ள மாத்தணும். இப்ப தெரியுதா? இது படிச்சாதான் உங்களுக்கு அது அடுத்தடுத்து வருதா? இப்ப நீ இந்த கிளாஸ் நீ விட்டனா அடுத்த கிளாஸ் உனக்கு புரியுமா? டெல் மீ கைஸ். இப்ப தெரியுதா நான் ஏன் இதை சொல்லி கொடுத்தேன்னு? அவ்வளவுதான். இப்படிதான் ஆர்டரா படிக்கணும். அடுத்து எக்ஸப்ட்ல
this file has already created. Okay, so அப்ப நான் திருப்பி இப்ப ரன் பண்றேன்னா this file has already created வருதா? நீ சொல்ற யாராவது வருதா? tell me guys. புரியுதுல? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா guys? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த ஃபைலுக்குள்ள சும்மா ஹாய் காய்ஸ் அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ரீட் பண்ணி ப்ரோக்ராமில் நான் காட்டணும் அவுட்புட்டா. கரெக்டாக கைஸ்? அதான் நியாயம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபைலில் ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணி இங்கே நான் கீழே காட்டணும். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி காட்டுவேன்? இப்போ அந்த ஃபைலில் வந்து யாராவது இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற நேமை ஃபுல்லாக நீங்கள் அட்டெண்டன்ஸ் ஆனவங்க ஃபுல்லாக பேரை ஃபுல்லாக அனுப்பலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சும்மா கார்த்தி கமா மணி கமா குமார் கமா ரவி கமா அப்படின்னு உங்க பேர்லாம் நான் அமைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நான் எப்படி ரீட் பண்ணுவேன்? அப்போ எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் மெத்தடில் ஓப்பன் கம்பல்சரி நீ போட்டு தான் ஓப்பன் மெத்தடில் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதில் எந்த ஃபைலை நீ ரீட் பண்ணுறியோ அதை போட்டுக்க. கமா ஆறுன்னு போடணும். அப்போ எக்ஸுங்கிறது டு கிரியேட் அ நியூ ஃபைல், ஆறுங்கிறது டு ரீட் அ ஃபைல். ஓகே, அப்போ பிரிண்ட்ல எஃப் டாட் ரீடுங்கிற இந்த மெத்தடை போடணும். இப்படி போட்டால் தான் அதை ரீட் பண்ணி அவுட்புட்டில் சொல்லும். இங்கே பாருங்க, அவுட்புட்டில் காமிச்சிருச்சா கார்த்தி மணி குமார்ன்ட்டு? எஸ்ஆர் நோ கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரீட் பண்ணுறது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம் சார்.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க கைஸ், நெக்ஸ்ட்லாம் நல்லா கவனிங்க. இப்போ நான் ரீட் பண்ணி எடுத்துட்டேன், அடுத்து அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட்டுக்கு ரெண்டு விதமாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஏன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அப் அண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாக எழுதிக்கோங்க, ஏன்னா அப் அண்ட் ஃபைல். அப்பண்டனா இப்போ நீ ஒரு வேர்டை, அதாவது எஃப் டாட் ரைட்டுங்கிற அந்த மெத்தடை கொடுக்கணும். இது நீ ஏதாவது ஒன்று நீ அப்பன் பண்ண போகிற அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குற பேரை தான் சார் நான் அப்பன் பண்ணணும் அப்படின்னா, யூசர்கிட்ட வந்து வாங்கிக்க யுவர் வேர்டு, அதை வந்து நீ இன்புட்டில் வாங்கிக்க. இன்புட்டில் என்டர் யுவர் வேர்டு நீ வாங்கிக்க. அப்போ எஃப் ஸ்ட்ரிங்கில் நீ என்ன பண்ணலான்னா, இப்போ இது இந்த கூட்டத்தோட கூட்டமாக இந்த நேம் அப்டேட் ஆகணும். கார்த்தி, மணி, குமார், ரவின்னு இருக்கு. இப்போ நான் அருணை விட்டேன், அப்போ இப்படி கமா போட்டு ஒரு கர்லி பிராக்கெட்ஸில் யுவர் வேர்டுன்னு போடு. அப்போ தான் அந்த கமாவோட சேர்ந்து அங்கே போய் அப்டேட் ஆகும். புரியுதா கைஸ்? புரியுதா? எஃப் டாட் ரைட்டுக்குள்ள என்ன போறியோ அதை அப்பண்ட் ஆகும். பிரிண்ட்ல என்ன போட்டுக்க, டீபக்கிங் போட்டுக்க, அதாவது சும்மா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஏதாவது போட்டுக்கோங்க. ஓகே, நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே நல்லா கவனிங்க. இங்கே எனக்கு வந்து கார்த்தி, மணி, குமார், ரவி வரைக்கும் தான் இருக்குது. இப்போ நான் அருண் ஆட் பண்ண போகிறேன். என்டர் யுவர் வேர்டு அருண் கொடுத்து என்டர் அமைக்கிறேன். அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்துருச்சா? இப்போ இந்த ஃபைலை போய் பாருங்க, அருண் அப்டேட் ஆயிருக்கா, கம்மா அருணோட அப்டேட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். நோட் பண்ணுங்க, இதுதான் அப்டேட் பண்றது. நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஒரே நிமிஷம். இந்த தானே இப்போ நான் டபிள்யூ போறேன்னு வச்சுக்கோங்களேன். டபிள்யூனா ஓவர் ரைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா அந்த நேம் மட்டும் தான் இருக்கும். இப்போ பாருங்க, என்டர் யுவர் வேர்டு குட் நைட் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறேன். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கிற இந்த வேர்டு அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்களா? எனக்கு வெறும் கமா குட் நைட் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஓவர் ரைட்டு. அப்போ டபிள்யூ போட்டிங்கன்னா ஓவர் ரைட் ஆகும், ஏ போட்டிங்கன்னா அப்பண்ட் ஆகும் அப்படின்னு தெளிவாக எழுதிக்கோங்க. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ CRU முடிச்சாச்சு, நீ அடுத்து டிலீட் தான். சார் நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சூப்பர். லாஸ்ட் delete a ஃபைல், அதுக்கு ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு. அதாவது உன்னோட ஃபைல் எங்க இருந்தாலும் delete பண்ணலாம். அதுக்குன்னு எல்லா ஃபைல்னா அப்படி கேட்காதீங்க. யூடியூப் ஃபைல் அது இதுன்னு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாட்டம் இருக்கும். இப்போதைக்கு பேசிக்காக நார்மலாக பண்ணணும் சார். அந்த டெமோ ஃபைலை தூக்கி விடுங்க, கண்ணை உறுத்துது அப்படின்னா os.remove அப்படின்னு போடுங்க. அந்த ரிமூவ்க்குள்ள அந்த ஃபைல் நேம் போடுங்க. சப்போஸ் அது வேற லொகேஷன்ல இருந்துச்சுன்னா, இப்போ அந்த லொகேஷன் வந்து இப்போ யூசருக்குள்ள இருக்குன்னா யூசர் கமா அந்த ஃபைல் நேம் போடுவீங்க. இது டைரக்டா இங்க இருக்கனால டபுள் குவாட்ஸ்ல demo.txt அவ்வளவுதான். அப்ப இது ஒரு பிரிண்ட் போட்டு ஃபைல் deleted successfully. ஓகே, இப்போ ரன் பண்றேன். லெஃப்ட் சைடு அப்படியே கண்ணை உத்து பாருங்களேன், ஃபைல் delete ஆயிடுச்சா? அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு பேசிக் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். நாளைக்கு இதோட அட்வான்ஸ் நாளைக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 இன்டர்மீடியட் டாபிக் நான் டீச் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு இன்டர்மீடியட் அப்படியே வரிசையாக அப்படியே நான் சொல்லி கொடுத்துட்டே வரேன். ஓகே, சைடில் ஜாங்கவும் படிங்க, பைத்தானும் ஒரு டச் விட்டுருக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க.
சார் ஊப்ஸ் எப்போ சார் பார்ப்போம்? ஜாங்கோ வச்சு பைத்தான் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாபிக்கில் பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் ஊப்ஸ் தான். இப்போ இன்டர்மீடியட் 15 டாபிக் நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு டேட்டா பேஸ் சொல்லி கொடுப்பேன். டேட்டா பேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அது கடைசி இது ஊப்ஸ் தான். ஓகேவா? ஓகே சார். ஓகே. யா. ஓகே சார். உங்களுக்கு பைத்தான்ல நான் டீச் பண்ற கடைசி கான்செப்ட் ஊப்ஸ் தான். ஓகே சார். அதில் தான் அதுல தான் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்க படிச்சீங்க ஊப்ஸ்? ஜென்ரலாக கோடு பார்க்கும்போது அது ஓரளவுக்கு புரியும், ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் புரியும். ஆனால் ஊப்ஸு வீடியோஸ் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லிங்க் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப மொக்க கான்செப்ட் இருக்கிறதுல ஊப்ஸ். ஓகேவா? நீங்க டோன்ட் வரி. ஓகே, அழகா சொல்லி எது எப்படி கோடு வேணுமோ என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லி தரேன். அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகே, சரி சார். ஓகே. கரெக்டான விதத்தில் படிச்சா போதும். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நான் பக்காவா சொல்லி தரேன். ஓகே. ஓ சூப்பர் சார், சூப்பர். யா. இப்போ இதுவரை சொல்லி தந்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் சார். ஓகே, அதே மாதிரி தான் எல்லா செஷன் இருக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே. ஓகே. யா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, லவ் யூ. ப்ராக்டிஸ்லேயே இருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஆனது ஆச்சு இந்த ஒரு மாதம். ஓகே, அடுத்து அப்படியே உள்ளே போயிடலாம். சூட்டோட நீங்கள் உள்ளே போயிடலாம் கைஸ். தயவுசெய்து ப்ராக்டிஸ்லேயே இருங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, லவ் யூ. Thank you, sir.